இல்லாத ஒரு ரத்தம், அது மனிதனுக்காக மனிதனுடைய ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும். மனிதனுக்காக ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ நிவர்த்தி ஆகாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த பூமியில ஒரு மனிதனுக்காக ஒரு தூய ரத்தம் சிந்தப்பட்டால் எல்லா மனுஷருடைய பாவங்களும் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் தெய்வமாயிருந்தாலும் கடவுளாயிருந்தாலும் தன்னுடைய ஸ்தானத்தை அவர் துறந்தவராய் இந்த பூமிக்கு மனித அவதாரமாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவராகிய பிதா எப்படியாய் மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து மனிதனை உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பில ஒரு பாவமும் இல்லை. கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறந்த தெய்வமாயிருந்தார். அவர் பிறப்பில பாவம் இல்லை. அவர் வளரும் பொழுது பாவம் இல்லை. அவர் வளர்ந்து ஊழியம் செய்கிற நாட்கள்ல சின்னதொரு பிழை கூட அவருடைய வாழ்க்கையில காணப்படாது.